இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் நல்ல வேலைக்கான பரிசுகளை பெறுவீங்க. உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களை முழுமையாக ஆதரிப்பாங்க. மேலும் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும். மேலும் வேலையில் உங்கள் செல்வாக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் வியாபாரம் செஞ்சிங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். ராகுவும் செவ்வாயும் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்திலேயே முதல் வீட்டில் இருந்து 7வது வீட்டை பார்க்குறாங்க. இதனால் வியாபாரத்தில் சிரமங்கள் ஏற்படும். உங்கள் வேலையை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படும் அல்லது வேலைகள் நின்று போகும். செவ்வாய் முதல் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்குது. இது தவிர குடும்ப சூழலில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு இருக்கும். இது உங்கள் படிப்பை ஓரளவு பாதிக்கலாம். ஆனால் உங்கள் கடின உழைப்பு, உங்கள் போராட்ட குணமும் உங்களை கல்வியில் ஈடுபட வைக்கும். சூரியன் 2ஆம் வீட்டில் அதிபதியாக சுக்கிரனுடன் இருக்கிறாரு. இது குடும்பத்தின் சூழ்நிலையை நேர்மறையாக வச்சுருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் பரஸ்பர ஈகோக்களை மறந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க. மேலும் குடும்பத்தின் சூழ்நிலையை நல்லதாகவும் இணக்கமாகவும் வச்சுருப்பாங்க. உங்கள் நடத்தையை கட்டுக்குள்ளே வச்சுருப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும். நீங்கள் அதை கட்டுக்குள் வச்சுருக்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா உங்கள் காதலின் இதயத்தின் வெண்மையான உணர்வுகள் உங்கள் ஆரோக்கியத்தின் கீழ் நசுக்கப்படுது. இதன் காரணமாக உங்கள் காதல் மலருது. காதல் மலர்றதுக்கு முன்னே மூழ்கிடுது. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பாங்க. மேலும் அவங்களோட உதவியுடன் உங்கள் காதல் உறவு மேம்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் மற்றும் புதன் இதெல்லாம் மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் 7வது வீட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே வாக்குவாதங்கள் மற்றும் சிறு சிறு விஷயங்களில் சண்டை வருது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் நீடிக்குது. தொடர் செலவுகளும் 2ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வையும் இருப்பதால் வெளிநாட்டு வழியில் பணம் கிடைப்பது, பணத்தை மிச்சப்படுத்துறது நல்லது. அது வெற்றியை தேடித்தரும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு சோம்பல் உணர்வு இருக்குது. நீங்கள் அதை கட்டுக்குள் வச்சுருக்காமல் சோம்பலுக்கு ஆளாகாமல் இருந்தீங்கன்னா முக்கியமான வெற்றியை நீங்கள் இழக்க நேரிடலாம். மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை பிடிச்சுக்கிறோம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் வச்சு அதை நீங்கள் தங்க மோதிரத்தில் செதுக்கி நீங்கள் சுக்லபக்ஷத்தில் வியாழன் அன்னைக்கு ஆள்காட்டி விரலில் அணியணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கடினமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்படின்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் தைரியத்துடனும் செயல்படலாம். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். இளைய உடன்பிறப்புகளுடன் மோதல்கள் ஏற்படலாம். அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ள நேரலாம். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதட்டங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்தலாம். அதிக பணிகள் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் இருக்கலாம். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்கும் முயற்சியில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். என்றாலும் சில சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். இந்த மாதம் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்பட நேரலாம். அதனால் நீங்கள் மன அமைதியை இழக்க போகிறீங்க. மே மாதத்தில் அதிக செலவுகள் மற்றும் நஷ்டங்கள் ஏற்படுது. இந்த மாதம்
குடும்பத்தில் சுமூக நல்லிணக்க உறவு இருக்க வாய்ப்பே கிடையாது. உறவு விவகாரங்கள் கடினமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் எழும் பிரச்சனைகள் உங்கள் மனதில் அமைதியை கெடுக்குது. மனைவி துணையுடன் பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கருத்து மோதல்கள் வரலாம். அதனால் பண விஷயங்களில் சரியான பேச்சுவார்த்தை நடத்தணும். கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து போகிறது நல்லது. இவருக்கும் இடையே மேற்கொள்ளும் தேவையற்ற வார்த்தைகள் திருமண வாழ்க்கையில் சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதத்தை தூண்டுது. இந்த மாதம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் 3ஆம் பிறப்பினர் தலையீட்டை தவிர்த்துருங்க. அதாவது புது ஆளுங்களோட பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கணும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் வேற யாரையும் உள்ளே விட வேணாம். அவங்க உள்ளே வந்தால் உங்கள் நல்லிணக்கம் சீர்குலையும். ஒரு சிலருக்கு உங்கள் துணையை பிரியும் மனப்பான்மை இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். செலவுகள் அதிகம் என்பதால் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமல் போகலாம். வருமானமும் சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகள் மூலம் தொழிலில் வருமானத்தில் சிறிதளவு அதிகரிப்பதை மட்டுமே பெறலாம். இந்த மாதம் கடன் சுமை மழை போல அதிகரிக்கலாம். மேலும் அதை சமாளிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கும் தொடர்புடைய செலவுகள் இருக்கலாம். இந்த மாதம் எதிர்பாராத விலை மதிப்பற்ற பொருட்களை நீங்கள் இழக்கும் வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற பயணங்கள் காரணமாக பணமும் நேரமும் செலவாகலாம். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு நஷ்டத்தை தரலாம். இது உண்மையில் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான காலம் கிடையாது. நிதி விஷயங்களை பொறுத்தவரை பொறுமை கையாளணும். ஸ்திரத்தன்மை கவனம் செலுத்த வேண்டிய காலம். உங்கள் நிதிநிலை மேம்பட நீங்கள் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டி வரும். மேலும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதிக முயற்சிகள் மட்டுமே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலனை தரும். மேலும் ஒரே வழி பணியிடத்தில் பெண் பணியாளர்களால் நன்மை உண்டாகும். நீங்கள் கடினமாக உழைச்சாலும் அதுக்கேற்ற அங்கீகாரத்தை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் நீங்கள் பெறணும்னா தாமதமாகும். வேலையில் பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக குறுகிய தூர பயணங்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதம் பணியிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பணியிடத்தில் உத்தியோகபூர்வ பொறுப்புகளை நிறைவேற்ற உங்களை சக ஊழியர்கள் தூண்டலாம். புதிய வேலை தேடினீங்கன்னா இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டி வருது. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. முதல் பாதியில் அதிகாரிகளுடன் நிர்வகிப்பதனுடன் சில தவறான புரிதல்கள் இருக்கலாம். தொழிலில் தொல்லைகள் குறையலாம். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கலாம். தொழிலில் தேக்க நிலை கூட எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழிலில் பார்க்க முடியாமல் போகலாம். வணிக சூழலில் வெளிப்புற காரணிகளால் வருமானம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. செலவாயிரும். ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்கள் போன்ற உள்காரணிகளும் வணிகத்தில் இழப்பு அல்லது தற்காலிக வீழ்ச்சிக்கு பங்களிப்பாங்க. தொழில் நம்பிக்கை மிக்க நபர்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாத நிலை இருக்கும். அதனால் வணிக செயல்பாடுகளை நிர்வகிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் தொழிலில் அதிக போட்டியாளர்கள் நீங்கள் சந்திக்க நேரும். தொழில் விரிவாக்கம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தடைகளை சந்திக்க நேரும். தொழிலில் இப்போதைய தொழிலமைப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம். மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வணிக செயல்திறனை மறுசீரமைக்க புத்துயிர் பெற நிபுணர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் கருத்துக்கள் மற்றும் வழிகாட்டுதலை பெற அறிவுறுத்தப்படுறீங்க. உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற ப்ரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை போதிய தூக்கம் இல்லாத காரணமாக சில உடல் உபாதைகள் சந்திக்க போகிறீங்க. உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகளை சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்கள் மன அமைதியும் பாதிக்கப்படுது. இந்த மாதத்தில் தலைவலி மற்றும் கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். தாய் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக பிரச்சனைகள் வரலாம். மீனராசிக்காரவங்களுக்கு கிரகங்களின் முக்கிய பயிற்சிகள் சாதகமாக இல்லாதனால மன ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட துர்காவுக்கு பூஜை செய்யணும். மீனராசி என்பவர்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கல்வி விஷயத்தில் மிதமான பலன்கள் தான் கிடைக்கும்.
இந்த முக்கியமான நேரத்தில் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற பொழுதுபோக்கு கேஜெட்டுகள் மூலம் கவனச்சிதறலை தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு ஞாபகத்திறன் குறைய வாய்ப்பு இருக்குது. கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். கல்வியில் சிறப்பாக செயல்பட உதவலாம். வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் சில இடையூறுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும். கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 9, 10, 11, 12, 16, 17, 18, 19, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 20, 21, 22, 30 மற்றும் 31. இதுவரை அந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.